ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டேலிலேருந்து சேல் இன்வாய்ஸுக்கு இவே பில் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இவே பில் எதுக்காக பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதுன்னா, ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 50,000 எபோவ் இருக்குன்னா நம்ம வந்து இவே பில்ன்றது கண்டிப்பாக கம்பல்சரி போடணும். இது வந்து கவர்மெண்டோட ரூல்ஸ். ஸோ அது டேலிலேருந்து எப்படி பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இவே பில் பண்றதுக்கு ஈபிள் போர்ட்டல்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஏபிஐ பாஸ்வேர்டு வந்து ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடிட்டரோ இல்லை டேலி பார்ட்னர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம டேலிக்குள்ள கான்ஃபிக் பண்ணுறது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எஃப்எம் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டாக்ஸஸன் கீழே எனபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துடலாம். எஸ் கொடுத்து எனபிள் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இவிபிள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவேபிள் அப்ளிகபிள்ன்றது நோ இருக்கும். ஸோ இது எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 1424 கொடுத்துடலாம். இல்லை நமக்கு எப்போ இருந்து நமக்கு அப்ளிகபிள் இருக்கோ நம்ம இது கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஃபார் இன்ட்ரெஸ்ட்ன்றது எஸ் கொடுத்துடலாம். ஸோ இது என்டர் பண்ணி இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்ட்ரி ஆல்ரெடி வச்சிருக்கேன், சேல்ஸ் என்ட்ரி. ஸோ டேட்டுக்கு போயிடறேன். ஸோ சேல்ஸ்ன்றது என்டர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துடலாம், எந்த டேட்ன்றது கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்கோட்லேருந்து ஸ்டேட்லேருந்து அவங்களோட ஜிஎஸ்டி எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளைன்றது கரெக்டாக கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ். ஸோ நான் சேல்ஸ் லெஜர் பார்த்தீங்கன்னா லோக்கல் சேல்ஸ்ன்றதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் ஐட்டம்ன்றதை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி கொடுத்துருக்கேன், ரேட் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 50,000 எபோன்றது இங்கே எனக்கு வந்துருச்சு வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்டர் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஜிஎஸ்டி ஈவேபிள் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நோ இருக்கும். இது எஸ் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் தெரியும் ஈவேபிளுக்கான ஒரு டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆயிருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ நமக்கு எல்லா ஆப்ஷனும் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கான்ஃபிகர்ன்றது கொடுத்துடலாம். கான்ஃபிகர் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனில் சில ஆப்ஷன் நோவில் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான ஆப்ஷன் எல்லாம் பண்ணிக்கலாம், எல்லாமே எஸ் கொடுத்துடலாம். ஸோ சப்டைப் எஸ் கொடுத்துடலாம். ஸோ டாக்குமெண்ட் டைப் எஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ கன்சர்னிங் டீடைல்ஸ் ஃப்ரம் அண்ட் கன்சர்னிங் டீடைல்ஸ் டூன்றது எஸ் கொடுத்துடலாம். ஸோ எஸ் கொடுத்து என்டர் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லா ஆப்ஷனும் இங்கே வியூ ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈபிள் டீடைல்ஸ் கீழே இந்த ஈபிள் நம்பர், டேட், கன்சாலிடேட்டட் ஈபிள் நம்பர், டேட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈபிள் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஃபில் ஆயிரும். ஸோ நம்ம அது கொடுக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்டைப்ன்றது நம்ம சப்ளைன்றதை கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டைப்ன்றது டேக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துடலாம். ஸோ என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ன்றது கொடுத்துடலாம். ஸோ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு கொடுத்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து எனபிள் ஆயிரும். ஸோ பிளேஸ் கொடுத்துடலாம். ஸோ பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுறேன்னா இங்கே திருப்பூர்ன்றது கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ரம் பிளேஸ் அது. நெக்ஸ்ட் பார்த்தா டூ. ஸோ டூ எங்கே போதும் அதோட அட்ரஸ், அதோட பின்கோட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் இங்கே தேனின்றது கொடுத்துட்றேன். ஸோ தேனி போகுது. ஸோ தேனின்றது நான் கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்பி டீடைல்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமா அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா டிரான்ஸ்போர்ட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம பார்பி டீடைல்ஸ் கொடுக்குறோம், நம்மளோட வெஹிக்கிள் மூலியமா போகுது அப்படின்னா ஸோ வெஹிக்கிள் டீடைல்ஸ் இங்கே கீழே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா ரெண்டுமே ஃபில் பண்ணிடுறேன். இப்போ பின் டு பின் டிஸ்டன்ஸ் அஸ் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஃப்ரம் பின் கொடுக்கும் டூ பின் கொடுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கால்குலேட் டிஸ்டன்ஸ் ஆன் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டோம்னா டேரெக்டாக போர்ட்டல் போயிடும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரம் பின் கோடும் டூ பின் கோடும் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டூவோட பின்கோட் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துடலாம். ZIFSWU. ஸோ கேப்சா கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ்ன்றது எவ்வளோன்றது பார்த்துக்கலாம். ஸோ அதுவே சொல்லிச்சு எவ்வளோன்றது சொல்லிடுச்சு பார்த்தீங்கன்னா 203 கிலோமீட்டர்ஸ்ன்றது அதுவே காட்டிடுச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டேலியில் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ 203ன்றதை கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மூலியமா போகுது அப்படின்னா ஸோ நியூ கொடுத்து இங்கே அந்த டிரான்ஸ்போர்ட் நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா
ஏகே எக்ஸ்பிரஸ். ஸோ அப்படின்ற ஒரு நேம் கொடுத்துட்றேன். டிரான்ஸ்போர்ட்டர் ஐடி பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டம்மியா 33 டம்மியா ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் கரெக்டான ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பி டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வெஹிக்கிள் மூலியமா போகுது அப்படின்னா இங்கே பார்ட் பி டீடைல்ஸ் கொடுத்துடலாம். ஸோ அந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ரோட்ல போகுதா, இல்லை ரயில் போகுதா, இல்லை ஏர் மூலியம் போகுமா, இல்லை ஷிப்ல போகுதான்றதை கொடுத்துக்கலாம். ஸோ ரோட்லேருந்து செலக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பர். ஸோ அந்த வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிள் போதோ அந்த வெஹிக்கிள் நம்பர் கொடுத்துடலாம். ஸோ வெஹிக்கிள் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் டேட் கொடுத்துடலாம். 1/4/24 கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் டைப் இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர்ன்றது கொடுக்கலாம். கொடுத்து என்டர் பண்ணி இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இவி பில் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது இங்கே கேட்கும். டூ யூ வாண்ட் டு சென்ட் வவுச்சர் டீட்டெயில்ஸ் ஃபார் இவி பில் ஜென்ரேஷன்? ஸோ அப்படின்றது கேட்கும். ஸோ நீங்கள் இங்கே எஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இவி போர்ட்டலில் ஏபிஐ கிரியேட் பண்ண யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே என்டர் பண்ணிக்கலாம். உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இவி பில் வந்து ஜெனரேட் சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டும். ஸோ அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இவி பில் வந்து ஜெனரேட் ஆயிரும். சப்போஸ் நமக்கு எரர் வந்துச்சுன்னா நம்ம அந்த எரர் வந்து நம்ம என்ன கொடுக்கலையோ அதை பார்த்து நம்ம கொடுத்துட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இவி பில் ஜெனரேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேலிலேருந்து நம்ம இவி பில்ன்றது பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.